இன்றைக்கி வீடியோவில் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து டே கேண்டில் வச்சு பார்க்குறோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் கூட அவன் கீழே வரவே இல்லை. மார்க்கெட் டைரெக்டாக ரெசிஸ்டண்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகிட்டான். நம்ம நேற்றுக்கு என்ன நினச்சிருந்தோம் அப்படின்னாக்கா இந்த ரெசிஸ்டண்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகிறோம். இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறதால மார்க்கெட் நேற்று இருந்த லோவை வந்து வயலேட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை பில்டு பண்ணி அப்புறம் இந்த மாதிரி பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டு டைரெக்டாக மேலே போயிட்டான். இருந்தாலும் கூட நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதால என்ன பண்ணி இருந்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக 5 மினிட்ஸில் போயிடுறேன். மார்க்கெட்டில் இன்றைக்கி இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம 5 மினிட்ஸில் போனோம் அப்படின்னாக்கா டே கேண்டில் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இல்லை இன்றைக்கி ரெசிஸ்டன்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒன்று இந்த பார்ட்டு, அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த பார்ட்டு. மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் இது வர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பிரேக் பண்ணதால். அப்போது மார்க்கெட்டில் நம்ம டைரெக்டாக 5 மினிட்ஸில் போகிறோம். பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் மார்க்கெட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ஓப்பனிங்கில் இருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நேற்றுடைய சப்போர்ட்டை பிரேக் பண்ணவே இல்லை. பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே எக்ஸாக்டாக நேற்றுடைய சப்போர்ட் ப்ரைஸில் நேற்றுடைய லோஸில் ஒரு ஓப்பன் ஆகிருக்கான். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி விக்கில் தான் ஆர்டர் இருக்கும். அது நான் ஆல்ரெடி சொல்லி இருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா நேற்று இந்த மார்க்கெட் கீழேருந்து மேலே போகிறதுக்கான இங்கே தான் டைரெக்டாக சப்போர்ட் ப்ரைஸில் ஓப்பன் ஆனவன் டைரெக்டாக மேலே போய் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங் மார்க்கெட்டில் போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ட்ரி வந்து எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பிரேக் அவுட்லாம் என்றைக்காச்சும் ஒரு நாளில் அமையும். இதே மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போனவன் சப்போஸ் இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் அவன் கீழே வந்து மேலே போயிருந்தான் அப்படின்னா கூட நம்மளோட என்ட்ரி எடுத்துருக்கலாம். அவன் இவ்வளோ தூரம் வரல அப்படின்னா கூட இது வர வந்திருந்தான் அப்படின்னா கூட ஆப்ஷனில் லோ வந்திருப்பான், நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். டைரெக்டாக மார்க்கெட் வந்து ரெசிஸ்டண்ட்டை போய் அடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா அங்கேயுமே போய் சஸ்டெயின் ஆகி நின்றுட்டு இருந்த மார்க்கெட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னாக்கா சஸ்டெயின் ஆகிட்டு அகைன் இந்த ஐயை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். ஆனால் இந்த முறை போகும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக மேலே போகாமல் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்கான். இந்த எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுறான், அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் லைன் இருக்குது அப்படின்னாக்கா அவன் லோவை பிரேக் பண்ணுவான். அப்படி இல்லை அப் சைட்லேருந்து ஒரு ஃபாலோயிங் ட்ரெண்ட் லைனாக இருந்தால் அப் சைடு பிரேக் பண்ணுவான். இதே வந்து ரைசிங் ட்ரெண்ட் லைனாக இருந்தால் டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணுவான். டவுன் ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது அவனோட டார்கெட் எது அப்படின்னாக்கா இந்த லோ. அப்போ நம்ம இந்த செல்லை எடுக்கலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. சப்போஸ் அவன் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு இந்த ஐக்கு போனானா, அதாவது இந்த 53,000 அப்படின்ற இந்த லெவலுக்கு போயிருந்தான் அப்படின்னாக்கா நம்ம இந்த இடம் செல்லை ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவன் ஆல்ரெடி இங்கேருந்து கீழே இங்கேருந்து புல் பண்ணி இவ்வளோ தூரம் தள்ளுற அளவுக்கு ஒரு செல்லர் இருக்காங்க. அப்போது மறுபடியும் இங்கே வந்தால் செல் பண்ணி கீழே வரும். அவனோட டார்கெட் எது அப்படின்னா இதுதான். ஏன் அப்படின்னா ஃபைனலாக வந்திருக்கக்கூடிய லோ இதுதான். இந்த லோவை பிரேக் பண்ணால் அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடம் ஒரு ஹியூஜான வால்யூம் ட்ரேட் ஆகிருக்கு. ஹியூஜான வால்யூமில் ட்ரேட் ஆகி மார்க்கெட்டில் நல்ல ஒரு டிமாண்ட் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து இதை கீழே பிரேக் பண்ணி கீழே வரான் அப்படின்னாக்கா இந்த பாயிண்ட்டை லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே வந்து மறுபடி இந்த ஐயை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அவன் எப்போ டவுனில் வருவான் அப்படின்னாக்கா நம்ம டே கேண்டில் இன்னுமே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் பார்த்து நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணுவோம். மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நேற்று மாதிரியே 52,200 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. நேற்று சூஸ் பண்ண அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸை இன்றைக்கும் சூஸ் பண்ணிப்போம். ஓகே, பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத. இன்றைக்கி டைரெக்டாக புட் சைடை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம நேற்றே வந்து சொல்லியிருப்போம் எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 2 நாளாக வந்து நம்மளோட ரிவ்யூவில் சொல்லியிருப்போம். புட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து டவுனை நோக்கி போயிட்டுருக்கான், லோவர் லோ ஃபார்மேஷனில் போயிட்டுருக்கான். எப்போவுமே மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறப்போ புட் சைடை வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு செல் பண்ணியிருக்கவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து ஆப்ஷனில் கண்டிப்பாக எல்லாருமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷனை செல் பண்ணுறவங்க மிகப்பெரிய ப்ராஃபிட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போது செல்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களோட லாஸஸை புக் பண்ணாங்க அப்படின்னாக்கா பையருக்கு ப்ராஃபிட் வரும் ஒன்று. இன்னொரு விஷயம் செல்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும்
அந்த இடம் நம்ம பையராக போகும்போது கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் வரும். அது எப்படின்னாக்கா இந்த ரேஞ்சை எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு செல்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெசிஸ்டண்ட்டில் செல் பண்ணுவாங்க. மார்க்கெட்டை இங்கேருந்து வருது, சப்போஸ் இந்த ரேஞ்சுக்கு வருது. இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட் வந்து இங்கே செல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க இந்த மாதிரி கீழே வரப்போ சப்போர்ட் ப்ரைஸில் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ப்ரைஸில் அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது நம்ம இந்த இடத்த என்ட்ரி போனோம் அப்படின்னாக்கா இங்கேருந்து ஒரு அப்சைடு வந்து மூவ். ஏன்னா அப்படின்னாக்கா செல் பண்ணவும் இங்கே தான் பை பண்ணுவாங்க. அப்படின்றப்போ இந்த இடம் பையர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த இடம் போய் பை பண்ணி இங்கேருந்து போகக்கூடிய ப்ராஃபிட்டை என்ஜாய் பண்ணலாம். சப்போஸ் இந்த பையிங் பிளேசஸை மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுக்குது அப்படின்னாக்கா நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஃபிட் இப்படி எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இங்கே வந்து ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த செல்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கு மேலே போகும்போது அவங்களோட லாஸஸை புக் பண்ணுவாங்க. அப்போ லாஸை புக் பண்ணோம் அப்படின்னாலும் பை பண்ணி தான் ஆகணும். பை பண்ண அதாவது லாஸை புக் பண்ணும்போதும் பையராக வந்து பை பண்ணி தான் ஆகணும். பை பண்ண மார்க்கெட் வந்து மேலே போகும். எப்போவுமே வந்து இந்த லாஸை புக் பண்ணுற இடத்த விட இந்த மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்த போய் நம்மளோட ட்ரேடிங் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக அமையும். இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா புட் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி ஒன்றுமே நடக்கலை. மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கேண்டில் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கான். எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், கீழே எங்கே பையர் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஓப்பனிங் இங்கே வச்சுட்டு பையர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா லோவஸ்ட்டு லெவலாக இந்த லெவலில் தான் இருந்திருக்காங்க. இங்கே ஏதாச்சும் ஒரு ரிஜெக்ஷனோ ஒரு பையிங் கேண்டில் வந்துருந்து அப்படின்னாக்கா இந்த இடம் பையிங் போகலாம். அது அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஏதாச்சும் ஒரு ஐயை பிரேக் பண்ணி இந்த ஐயை பிரேக் பண்ணி இங்கே வர மார்க்கெட் போயிருக்கான், இந்த சின்ன ஐயை பிரேக் பண்ணி. பட் ஆனால் இங்கே வந்து தான் வந்து ஃபாலோ ஆகிருக்கான். இந்த ஐயை கட் பண்ண முடியாமல் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகிறான்றப்போ புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ புட் ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. டைரெக்டாக கால் ஆப்ஷனுக்கு போகிறோம். கால் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா தெரியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நேற்றுடைய சார்ட்டு. நான் நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த விஷயத்தை. மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கான். இந்த ட்ரெண்ட்லைனை மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்கான். சப்போஸ் மார்க்கெட் வந்து நேற்று இங்கேருந்து ஃபாலோ ஆனதால் அவன் இதுவரை வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த விஷயம் நடக்கலை. இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆனவன் நேற்றுடைய சப்போர்ட் ப்ரைஸ்லேயே ஓப்பன் ஆகிருக்கான். பட் ஆனால் இந்த இடம் என்ட்ரி போக முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இல்லை. இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் மார்க்கெட் மேலே போய் இந்த மாதிரி கீழே வந்திருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். இந்த இடமுமே நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கவே இல்லை. மார்க்கெட் டைரெக்டாக மேலே போயிட்டா அப்படின்றப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் மினிட் கேண்டலில் ட்ரேட் எடுக்க முடியாது. ஃபஸ்ட் மினிட்டில் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓப்பனை கீழே மார்க்கெட்டு வரவே இல்லை. இருந்தாலும் கூட மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் பிளேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கான். மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அவன் கீழே வந்து மேலே போகிறான் அப்படின்னாக்கா தைரியமாக பை பண்ணலாம். பட் ஆனால் அவன் மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்றப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவன் டைரெக்டாக நேற்றுடைய ஐயை வந்து பிரேக் பண்ணிட்டான். இந்த ஐயை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அவன் எவ்வளோ தூரம் ரேட்டு இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டே வந்து ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னாக்கா அந்த இடமும் வந்து ட்ரேடை வந்து எடுக்கலாம். பட் ஆனால் அவன் கீழே வரவே இல்லை. டைரெக்டாக வந்து அடுத்த லெவலுக்கான ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போயிட்டான். இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்கா அடுத்த லெவல் ரெசிஸ்டண்ட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரேஞ்சில் தான் அடுத்த லெவல் ரெசிஸ்டண்ட் இருந்திருக்கு. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் மார்க்கெட் அடுத்த லெவல் ரெசிஸ்டண்ட் இருந்திருக்கு. பட் ஆனால் சரியான டேட்டா இல்லை. அவன் டைரெக்டாக இங்கேருந்து மேலே போயிட்டான். சப்போஸ் இங்கேருந்து மேலே போனவன் இங்கே வந்து செல்லர் வந்திருக்காங்க. செல்லிங் ப்ரெஷர் வந்து அகைன் மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான். சப்போஸ் மார்க்கெட் வந்து மறுபடி இந்த ரேஞ்சை வந்திருந்தான், அதாவது இந்த 230 ரேஞ்சை வந்திருந்தான் அப்படின்னாக்கா நம்ம இந்த ரேஞ்சில் பை பண்ணியிருக்கலாம். அவன் இங்கேயுமே வரல. பட் ஆனால் இந்த இடம் ஒரு ரன்னிங் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்க போகிறான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த இடத்த போய் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே நம்ம ட்ரேடு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அவனோட லாஸை 230 ரூபாயில் வைக்கணும். 300 ரூபாயில் பை பண்ணி 230 ரூபாயில் லாஸ் வைக்கிற அளவுக்குலாம் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை வைக்கிற அளவுக்குலாம் வந்து நம்மளோட ட்ரேடிங் மெத்தட் வந்து இல்லை. ஸோ நமக்கு இன்றைக்கி இந்த இடமும் என்ட்ரி இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அகைன் மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இங்கே ஸ்பாட் மார்க்கெட் மாதிரி தான் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து ஃபார்ம் பண்ணி போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வரான். கீழே வந்தவன் எக்ஸாக்டாக மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனோடைய ஆர்ஜினுக்கே, அதாவது அங்கேருந்து செல் பண்ணி கீழே தள்ளி இங்கேருந்து மறுபடியும் பை பண்ணி மேலே போயிருக்காங்க. ஸோ இந்த இடம் டிமாண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இந்த டிமாண்ட் கேண்டலில் எங்கே வந்து பை எடுத்திருந்தாலும் நம்ம வந்து ஒரு பையிங்கை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இவன் மிட்டிகேட் ஆகிட்டு போயிட்டான். இருந்தாலும் கூட நம்ம ஆப்ஷனில் வந்து எப்போவுமே ஒரு, ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே வேறு,
அகைன் மார்க்கெட் வந்து இந்த 230 ரூபா இந்த ரேஞ்சுக்கு வந்திருந்தான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக பை பண்ணி இது கீழே க்ளோஸ் கொடுத்தா எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். இதுக்கு மேலே அவன் எங்கே போனாலும் நம்மளோட ப்ராஃபிட்டை புக் பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்துருக்கலாம். பட் ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்தாலும் கூட நமக்கு எந்த ஒரு வாய்ப்புகளையுமே கொடுக்கல. இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.